சார் எஃப்ஐஆர் பாதிக்கப்பட்டவங்களே டவுன்லோட் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அதே மாதிரி இப்போ எஃப்ஐஆர் 2.0 அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன நன்மை சார் கொடுக்க போகுது? பொதுவாக எஃப்ஐஆர்ன்றது ஒரு மாதிரி ஒரு ரகசிய டாக்குமெண்ட் மாதிரியே முன்னாடி இருந்தது. ஓகே, எஃப்ஐஆர்னா நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுன்ற அந்த எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பகிரப்படணும். அப்படி பகிரப்படும் போது அவங்க அதை எடுத்து பார்த்து இதில் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் சரிதான் அப்படின்னு அதில் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்கும். இப்படி இன்னார் வந்தாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு அதில் தவறாக இருக்கிறது கூட வாய்ப்பு. அதனால எஃப்ஐஆர் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் அவங்களோட கடமை. ஆன்லைனில் ஈஸியாக வியூ எஃப்ஐஆர் இருக்கும். அதில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு அதை ஒரு பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு அந்த கேஸோட கிளியராக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது கிளியரா என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இதுல எஃப்ஐஆரே போடலை அப்படின்னா ரொம்ப டேஞ்சர். எஃப்ஐஆர் இது போடலை, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா ரைட் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைச்சு உட்காந்துட முடியாது. ஓகே, எஃப்ஐஆர் போட்டாதான் உங்களுக்கு இனிஷியேட் ஆகும். எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஒன்று. அப்புறம் கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்ல யார் குற்றம் பண்ணாங்க அப்படின்றத தெளிவா அதுல பண்ண முடியும். அதுதான் முதல் படி. அந்த முதல் படி கண்டிப்பா ஏறி ஆகணும். அது உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சாகணுன்றதா இங்க முக்கியமான செய்தி. சார், இது எப்படி எந்த சைட்டுக்குள்ள போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்றது? ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை நபர்களுக்கும் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் சார். இது இந்த போலீஸ் வெப்சைட், போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்லயே நம்ம வியூ எஃப்ஐஆர்ன்ற ஒரு டேப்ல இருக்கும். அந்த வியூ எஃப்ஐஆர்ல போய் நம்ம அதை பார்த்துக்க முடியும். ஆன்லைன்ல எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர் வேணும்னு கேட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா சர்ச்ல கொண்டு வந்துடும். அந்த லிங்க் உள்ள போய் உங்க பெயர், அதுல என்ன பெயர் கொடுத்துருமோ அது அந்த பெயர் கரெக்டான பெயர் பிளஸ் போன் நம்பர் அதுல கொடுத்து ஒரு கிளிக் பண்ணா அதுல ஓடிபி வரும். ஓடிபி பண்ணீங்கன்னா அதுல லாகின் ஆகும். லாகின் பண்ணி நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிறத நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் ரொம்ப 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 ஈஸியானது. அதனால நீங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க போன்ல இருந்தே பண்ண முடியும். அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இதை தேவையில்லை. போன்ல இருந்தே நீங்க அந்த ப்ரௌசரை வச்சு நீங்க பண்ணிட முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்காக பொது கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் எஃப்ஐஆர் காப்பியே வாங்காம விட்டுட்டார், அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரக்க வாய்ப்பு இருக்குது? எஃப்ஐஆர் காப்பி வாங்கலைன்னா அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிறது இவரோட கம்ப்ளைண்டே உண்மையானதா பொய்யானதான்னு தெரியாது. அந்த ஃபேக்டே தப்பா இருந்ததுன்னா இவர் மேல தப்பு இருக்கிற மாதிரி கூட கம்ப்ளைண்ட் இவரே தெரியாம கொடுத்திருந்தாருன்னா, இவர் கொடுத்திருந்தாலோ இல்ல அவங்க தவறுதலா எழுதுனாங்கனாலோ அதை இமீடியட்டா அப்ஜெக்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணணும். இல்ல இது மாதிரி நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லி திருப்பி பண்ணி அதை மாற்றணும். அதை மாற்றம் அமைக்க முடியும். அந்த மேல அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும். அதை விட்டு நீங்க அப்படியே விட்டுட்டீங்க, எஃப்ஐஆர்ல என்ன இருக்குன்னு தெரியாம விட்டா கண்டிப்பா அதுல ஆபத்து. சரி, எஃப்ஐஆர் விஷயத்தை பொறுத்தவரையிலும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? இது ரொம்ப முக்கியமான ஆவணம். முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல அந்த எஃப்ஐஆர் நம்பரை நோட் பண்ணணும். அந்த நம்பர் எப்போதுமே இருக்கணும். அந்த காப்பியை கையில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது அதை வெரிஃபை பண்ணுங்க. ஒன்றும் தரவா உங்களுக்கு கூட சட்டம் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அதுக்குண்டான லீகல் கன்சல்டன்ட் இல்லை கிரிமினல் லாயரை வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் தான் நம்ம கொடுத்துட்டோமே போலீஸ் பார்த்துக்குவாங்க. அதுக்காக போலீஸ் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதிரானது கிடையாது. இதுல எப்படின்னா நீங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, கரெக்டா இருக்கா, இது கரெக்டான செக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா உடனடியா அப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்க செஞ்சாகணும். இதுல இதெல்லாம் டோன்ட்ஸ் என்னன்னா போலீஸ் பார்த்துக்குவாங்கப்பா, அவங்களே செஞ்சுக்குவாங்க அப்படின்றது. எதை எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நீங்க பார்க்காம எல்லாத்துலயும் கையெழுத்து போடுறது, எஸ் கரெக்ட் அப்படின்னு போடுறது. அதனால முதல்ல இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நிதானமா நிறுத்தி உடனே கையெழுத்து பண்ணா போடாதீங்க. சார் நான் பார்த்துட்டு நான் சொல்றேன், நான் இங்க லாயரை கேட்டு சொல்றேன் அப்படின்னா யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. என்ன லாயரை பார்த்தா முடியும், நான் உனக்காக எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் எல்லாம் பண்ணலாம் போலீஸ் எல்லாம் அதெல்லாம் மிரட்ட முடியாது. ஓகே, அதனால பார்த்து நிதானமா நிறுத்திதானமாக செய்யும்போது தான் உங்களுக்கு உண்டான அது தீர்வு கிடைக்கும். மேலும் இதை மாதிரி எஃப்ஐஆர் சம்பந்தமான சந்தேகங்கள் இல்லை, இதை மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு, ஐயோ நான் பார்க்காம இருந்துட்டேன் எஃப்ஐஆர்ல தப்பா போட்டாங்க அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.